வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. இதுக்கு முன்னால 2 எபிசோட்ஸ் முருகன் வள்ளியோட காதல் கதையை தெரிஞ்சுக்கிட்டோம். முருகன் வள்ளியோட கதை யார் யாரோ சொல்ல கேட்டிருக்கோம். ஆனா நீலன் சொல்ற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த எபிசோட்ல மலைவாழ் மக்கள் எப்படிலாம் வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவரை நம்ம வீடியல் விளாக்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி தனது நினைவில் இல்லாத ஒரு நாளை பத்தி கேள்விப்பட்ட கபிலர் அதிர்ந்து போயிடுறாரு. பக்கத்திலேயே நீலன் இருந்தாலும் அவரோட நினைப்பெல்லாம் கை தவறி போன நினைவுக்குள்ளதான் இருக்குது. நீலன் ஊர் பழையன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஊர்லயே ரொம்ப வயசான ஆன பழையன்னும் ரொம்ப வயசான பெண்ணை பழச்சின்னும் அவங்க அழைக்கிறது அவங்களோட வழக்கம். நீலன் போன உடனே கபிலர் தான் உட்கார்ந்திருந்த மரப்பலகை கட்டுல கீறி அது என்ன மரம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. அதே நேரம் ஒரு பெண் சிறு மூங்கில் கூடையில நாவல் பழங்களை கொண்டு வைக்கிறா. அதை வாங்கிக்கிட்ட கபிலர், இது என்ன மரம் அப்படின்னு கேக்குறாரு. திரளி மரம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. திரளி மரம் இவ்வளவு அகலமா இருக்குமா? இல்லைங்கய்யா, இது நடுப்பாகம்தான். அடிப்பாகம் இன்னும் அகலமா இருக்கும். எங்களோட குடில இருக்கு, பாக்குறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. கபிலர் பதில் சொல்லல. ஒரு பாட்டு தான் நினைவுக்கு வருது. தன் மனைவி உடன் இருந்தாலும் அழகிய பெண்ணை நேசிக்க எந்த ஆணும் தவறுவது இல்லை. அதே போல சேர சோழ பாண்டிய வேந்தர்கள் 3 பேருக்கும் வேற வேற மரங்கள் அரசு சின்னங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மரமா திரளி மரமே இருக்கு அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அதுக்கு காரணம் யவன வணிகத்தின் திறவுகோலே அந்த திரளி மரம் தான். யவன கப்பல்களை நம்ம தமிழ் நிலத்துல இருக்கிற துறைமுகங்களை நோக்கி இழுக்கிறது மிளகும் தூத்துக்குடி முத்தும் தான். இந்த 2 பொருட்களுக்காக யவனர்கள் சொத்தையே கொடுத்துருவாங்க. இந்த திரளி மரம் ஏன் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சதா இருந்துச்சுன்னா, யவனர்கள் கரையில இருந்து பொருட்களை கப்பலுக்கு ஏத்துறதுக்கும் சின்ன படகுல இருந்து கப்பலுக்கு போறதுக்கும் இந்த திரளி மர பலகையை தான் பயன்படுத்துவாங்க. யவனர்கள் இந்த திரளி மரத்தை ரோசி அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகமே வரலாற்றின் போக்க தீர்மானிக்குது. கடல் கடந்து நடக்கும் இந்த வணிகம் தான் பேரரசுகளை விடாம இயக்குது. 60 வயதை கடந்து விட்ட குலசேகர பாண்டியனுக்கு தேரலை ஊத்தி கொடுக்க ஒரு கிளாசரினா தேவைப்படுகிறார். பெரிய பெரிய வணிகத்தின் திறவுகோளான திரளி இங்க படுத்து தூங்குற பலகையா இருக்கு. அதுவும் இவ்வளவு அகலமான திரளி மரம் செல்வத்தின் அடையாளம் அல்லவா? அப்படிலாம் நினைச்சுக்கிட்டே விரல் நகத்தால திரளி மேல அழுத்தி கோடு போட முயற்சி பண்றாரு கபிலர். அந்த நேரத்துலதான் நீலன் ஊர் பழையனை அழைச்சிட்டு வரான். அவரோட உயரத்தை பார்த்து கபிலர் ஆச்சரியப்படுறாரு. அவரோட தோல் மட்டும்தான் சுருங்கி வயச சொல்லுது. மத்தபடி நீலனுக்கும் அந்த பழையனுக்கும் ஒரே மாதிரி கம்பீரம் தான் இருக்கு. அவரோட உடம்பு முழுக்க தழும்புகள் அங்கங்க திட்டு திட்டா இருக்கு. இவ்வளவு வயசான ஆண்களை இப்பெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல அப்படின்னு கபிலர் நினைக்கிறாரு. பழையன் திரளி மர பலகையில கபிலர் பக்கத்துல உட்கார்றாரு. நீலன் மரியாதையா நின்னுட்டு இருக்கான். தசை பிடிப்பு இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு நீங்க நடக்கலாம் அப்படின்னு கபிலரை பார்த்து பழையன் சொல்றாரு. அதுக்கு கபிலர் சொல்றாரு, நீலன் தான் என்ன பாதுகாப்பா அழைச்சிட்டு வந்துட்டானே அப்படின்றாரு. அதுக்கு அந்த பழையன் சொல்றாரு, இவன் சின்ன பையன், இவனுக்கு அந்த நாகக்கிடங்கோட ஆபத்து தெரியல அப்படின்றாரு. ஆத்த சுத்தி வந்தா ரொம்ப தூரம், அதனாலதான் அப்படி கூட்டிட்டு வந்ததா சொன்னான் அப்படின்னு நீலனுக்கு ஆதரவா பேசுறாரு. சுத்தி வர்றது கஷ்டம்தான், நேரம் ஆகும் தான், ஆனா உயிரோட சேரணும் இல்லையா அப்படின்னு அந்த பழையன் சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு ஒரு கூடை நிறைய நாவல் பழங்களை கொண்டு வச்சுட்டு போறா. உடனே பழையன் சொல்றாரு, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கபிலர் கிட்ட அந்த கூடைய தள்ளி வைக்கிறாரு. யாராச்சும் புது ஆளுங்க இவங்க கிராமத்துக்கு வந்தா முதல்ல நாவல் பழத்தை கொடுப்பாங்களாம். அது உபசரிப்பு மட்டும் இல்ல, வந்த ஆளோட காடு பத்தின அறிவை பத்தி தெரிஞ்சுக்கதான். கூடையில இருக்கிறது பல வகையான நாவல் மரங்கள்ல இருந்து பறிச்சுட்டு வந்த பழங்கள். ஒவ்வொரு நாவல் பழத்துக்கும் ஒவ்வொரு வகையான சுவை. எந்த பழத்தை முதல்ல எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுல இருந்து தொடங்குது காடு பத்தின அறிவு. எடுத்து சாப்பிடுங்க. பழையன் கூடைய கபிலர் கிட்ட தள்ளும் போது கபிலர் முதல் பழத்தை எடுத்து வாயில போடுறாரு. அதுல இருந்தே தெரியுது கபிலருக்கு காடு பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு. இந்த மாதிரி ஒரு ஆளை தான் காட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு பழையன் நீலனை பார்த்து முறைக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. பழையன் முதல்ல வெண்ணாவலை எடுத்து வாயில போடுறாரு. அதுக்கு ஒரு புளிப்பு சுவை அதிகம். மொத்த வாயையும் உச்சி கொட்ட வச்சிரும்.
அடுத்தது நரி நாவல், தூக்கலான துவர்ப்பு சுவை. அடுத்ததா எந்த பழத்தை பழையன் எடுக்கிறாருன்னு நீலன் பார்த்துட்டே இருக்கான். இப்பதான் கபிலர் கேட்கிறாரு, உங்களோட வயசு என்ன பெரியவரே அப்படின்னு. 97 அப்படின்றாரு. கபிலருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இவ்வளவு துல்லியமா வயசை சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்டீங்க? வயசு 97ன்னு எப்படி துல்லியமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. பழையன் கூடையில இருந்த பழங்கள்ல தேடி 3 பழத்தை கையில் எடுக்கிறாரு. மேல்மலையில இருக்கிற குறிஞ்சி செடியில 2வது கணுல பூ பூத்திருந்தப்போ நான் பிறந்தேன்னு என் தாய் சொன்னாங்க. போன வருஷம் அந்த செடியில 10வது கணுல பூ பூத்திருந்தது அப்படின்றாரு. இத சொல்லிக்கிட்டே கையில இருந்த பழத்தை வாயில போடுறாரு. அவர் கையில எடுத்திருந்த 3 பழத்துல 2 நீர் நாவல், 1 கொடி நாவல். அதுல இருந்தத நீலன் கவனிக்கிறான். கணக்கில்லா பழங்கள் இருக்கிற மரத்துல தனக்கான பழத்தை தேர்ந்தெடுக்கிற பறவை மாதிரி தான் பழையனும். நீலனுக்கு இது ஆச்சரியம். ஆனா கபிலருக்கு இது அதிர்ச்சி. அவர் மனசுக்குள்ள பழையன் சொன்ன கணக்கு சரிதானா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிறது குறிஞ்சி பூ. 2வது கணுவுக்கும் 10வது கணுவுக்கும் இடையில இருக்கிற எண்ணிக்கை, அதுக்கப்புறம் முன்னும் பின்னும் மீதி இருக்கிற வருஷங்க அப்படின்னு கணக்கு போட்டு 97ன்னு பழையன் சொன்னது மிகவும் சரியான கணக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப கபிலருக்கு அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. ராத்திரிக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னால இவருக்கு துமிச்சு சாறு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழையன் போயிடுறாரு. அது என்ன சாறு? எனக்கு தான் கால் வலி சரியாயிடுச்சே, அப்புறம் எதுக்கு அதை தரணும் அப்படின்னு விடாம கேட்கிறாரு கபிலர். நீலன் சொல்றான், நீங்க காட்டுக்கு புதியவர் அல்லவா, அதனாலதான். நானா காட்டுக்கு புதியவன் அப்படின்னு கோபமா கபிலர் கேட்கிறாரு. குறிஞ்சி நிலத்திலேயே தான் எனது வாழ்நாள் பெரும் பகுதியை கழிச்சிருக்கேன். அந்த துணிவுல தான் நான் பாரிய பார்க்க தனியா மலையேற தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நீலன், ஐயா, நீங்கள் மக்கள் நடமாடுற இடத்துல போயிருப்பீங்க. ஆனா இது மனித வாசனையே படாத காடு. பல வகையான பூச்சிகள் இருக்கும். ஒரு சில பூச்சி கடிச்ச பின்னாலதான் உங்களுக்கு தெரியும், ஒரு சில பூச்சி கடிச்ச பின்னால கூட தெரியாது. அந்த சாரை குடிச்சா மட்டும்தான் ஒரு நல்ல உடல்நிலையோட மலைக்கு மேல போக முடியும். எல்லாம் ஒரு தற்காப்புக்காகத்தான் ஐயா அப்படின்னு நீலன் சொல்றான். நீலன் சொல்லிட்டு போனதும் அந்த பெண் குவளையில ஒரு சாறு கொண்டு வந்து கொடுக்குறா. அதை குடிக்கிறப்பதான் கபிலருக்கு புரியுது, மூவேந்தர்களால கூட பாரிய நெருங்க முடியாது அப்படின்னு பாணர்கள் திரும்ப திரும்ப பாடுறதோட அர்த்தம். பாரி வருவான். நண்பர்களே, நான் கதை சொல்ற விதம், இந்த வேல்பாரி கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ஷன்ஸ் இருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுங்க, மாத்திக்க முயற்சி பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பாரியோட கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.